விஷயம் இன்னைக்கு பேசலாம்னு பார்த்தேன். பொங்கல் தொகுப்பு கிஃப்ட் ஹேம்பர் அது வந்து அரசாங்கம் இந்த தடவை வெறும் பொருட்கள் மட்டும், அதாவது அரிசி, சர்க்கரை, மற்ற ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இது கொடுக்குற மாதிரி, அது என்னமோ 600 மதிப்பு அப்படி அப்படிங்கிற மாதிரி செய்தியில் பார்த்தேன். அது ரூபா கொடுக்காததுக்கு நிதி மந்திரி மத்திய அரசு பழி வாங்குது, நமக்கு வர வேண்டிய, நமக்கு மாநில சர்க்கார் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிவிட்டு, நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிற ஆளுங்க. சும்மா ஒரு பொய் ஏதாவது பிதட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு கொடுக்கல. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்லலாம், அடுத்த வருஷம் கட்டாயம் ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து மத்திய அரசு கொடுக்க அப்போ இப்படி சொல்லுவாங்க, மத்திய அரசு வஞ்சித்தாலும் நாங்கள் தயார் செய்து கொடுத்துட்டோம்னு சொல்லி. அது இப்போ பண்ண மாட்டாங்க. இப்போ பண்ணுறதுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம்ல இருக்குது தேர்தலுக்கு. அடுத்த வருஷம்னா அதுக்கப்புறம் இன்னும் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தா மக்களை ஏமாத்திடலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த தடவை இவங்க தோக்க தான் போகிறாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பாருங்கள். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விரும்புகிறேன். இந்நாளைய முதல்வர் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது 5000 ரூபா பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாரு. இதில் 2 விஷயம். எதிர்க்கட்சியாக இருக்கையில் மக்களுக்கு பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும்னு பேசினவர், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு காலமாக 5000 கொடுத்ததில்ல ஒன்று. இன்னொன்று, இந்த வருஷம் பணமே கொடுக்கல, ஏன்னா மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுன்னு ஒரு போர்டு போட்டு விட்டுட்டு இதுதான் காரணம்னு சொல்லி நிப்பாட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அதிமுக அரசு வந்து 2500, இந்த வீடியோ நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, 2500 கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். நாங்கள் 5000 கொடுக்க சொல்கிறோம், அப்போ மீதி என்ன 1500 அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானேங்கிற மாதிரி இதை சொல்கிறாரு. இது என்ன கணக்கும் எனக்கும் புரியலை. 2500 1500 சேர்ந்து 5000 எங்கேருந்து ஆகும்? திராவிட மாடல் ஆட்சியாளருடைய கணக்கு, அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். சரி, இதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கையில் இவ்வளோ வேகமாக பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக வந்தவுடனே மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு வஞ்சித்து விட்டது. உண்மையிலே மாநில அரசுக்கு வர வேண்டிய பணம் மத்திய அரசு நிறுத்துகிறது என்றால் நீங்கள் உடனடியாக கோர்ட்டுக்கு சென்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறவங்க நீங்கள். இது வெற்று அரசியல் பேசுகிறீர்கள் என்பது மக்கள் புரியாதா என்ன? தேர்தல் வரும், அப்போது அவர்கள் உங்களுக்கு சரியான பதிலை தருவார்கள். இன்னொரு விஷயம், இந்த அசம்பிளியில் சட்டசபையில் வந்து கவர்னர், ஏன்னா போன வருஷமே நான் கடிதம் எழுதினேன் அப்படின்லாம் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அந்த அரசியலமைப்பு சட்டம், அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை தேசிய கீதம், தேசிய கொடியை மதிக்கிறது, மரியாதை கொடுக்கணுங்கிறது. அப்போது மக்களுடைய பிரதிநிதிகள் சட்டசபையில் இருக்கவங்க இன்னும் அவங்களுடைய பொறுப்பு அதிகமாகுது. சட்டசபையில் நாங்கள் ஒரு மரபு வச்சுருக்குறோம், அது ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தது. அதனால் நாங்கள் ஆரம்பிக்க தமிழ் தாய் காலத்தில் தான் ஆரம்பிப்போம். கவர்னர் போன பிறகு தான் நாங்கள், அதாவது போகும்போது தான் இது நேஷ்னல் அந்தம், தேசிய கீதம் பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக சொல்கிறாங்க. இதை எடுத்து சொன்ன பிறகு சரி, அதை தமிழ்தாய் வாழ்த்து இருக்கட்டும், தேசிய கீதம் அடுத்து சொல்லி பாடிடுறோம்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, இவங்க ஈகோவுக்கு அது தட்டுது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு, ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய பலாத்கார விஷயத்தில் மக்களுடைய கோபம் ஆட்சி மீது இருக்கிறது அவர்களுக்கு தெரியும். இப்போ அந்த திசையை திருப்புறதுக்கு திரும்பவும் தமிழ்தாய் வாழ்த்து வந்து அவமதிச்சிட்டாரு. அதாவது தமிழ்தாய் வாழ்த்தில் 2 வரி தப்பாக பாடினாங்கன்னு சொல்லி அது சட்டவிரோதம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு முதல்வர் போனவர். தேசிய கீதத்தை நாங்கள் இப்போ எங்கள் மரபுப்படி கிடையாது, மத்திய அரசு விதிப்பு கைட்லைன் படி ஜனாதிபதி வந்தாலோ அல்லது கவர்னர் வந்தாலோ வரும்போதும் போகும்போதும் 2 தடவையும் பாடன்னு இருக்குது. இது அப்போது அந்த பதவிக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையும் தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் சேர்ந்தது. அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி இருந்துட்டு இவர் இது சொல்லியும் கேட்கலை அப்படின்னு சொல்லி போனார்ன உடனே, வெளியே வந்துட்டார்ன உடனே கவர்னரை வந்து
எதிர்த்து உடனே போராட்டம் போடுறோம். இப்போ மக்கள் திசை திருப்ப இது ஒரு வாய்ப்பாக கிடச்சி போச்சு. உடனடியாக மறுநாளே அவங்க வந்து திமுகவினர் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு காவல்துறையினர் தடுப்பு செய்யவில்லை. மற்ற எல்லா நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்து போனாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் போராட்டம் நடந்தது எல்லா இடத்துலையும். இது நம்ம கடந்த இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டோமாங்க. அவங்க கோர்ட்டில் போய் தான் ஒரு வருஷம் வாங்கினாங்க. இந்த வட்டம் ஹைகோர்ட் அதை சொல்லவே செஞ்சிருச்சு, இது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. பிஜேபி இந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மாணவியினுடைய பலாத்கார விஷயத்தில் வந்து பிஜேபி போராட்டத்துக்கு தடை பண்ணது மட்டும் இல்லாமல் யார் யார் போராட்டத்துக்கு முன்னாடி தலையில் பார்த்தாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அதே செயலத்தை செஞ்சாங்க. டிஎம்டிகே, அதாவது விஜயகாந்தனுடைய கட்சி, அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு அவருடைய கட்சிக்காரர்கள், அவரை மிகவும் மதிப்பவர்கள் வந்து அங்கே அவங்க கட்சி அலுவலகமும் அவருடைய இது வந்து ஒரு கிலோமீட்டர் கூட கம்மியாக இருக்கும். அதை ஊர்வலம் போகிறது கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இதை வந்து இவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி உடனே சொல்ல மாட்டாங்க. நிகழ்ச்சி நம்ம என்ன தேதி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் இழுன்னு இழுத்து அதுக்கு முதல் நாள் நைட்டு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இந்த விஜயகாந்த் ரசிகர்கள் அந்த கட்சிக்காரங்கள் ஊர்வலத்துக்கு சொன்னது மிக நயப்பானது. அதாவது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமா. இவங்க திமுக போராட்டத்தில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்காது. என்ன அபத்தமான வாதம். சட்டம் ஒழுங்குன்னு ஏதாவது சொன்னால் கூட போக்குவரத்தில் நீங்கள் ஒழுங்குபடுத்தி தானே பண்ணுறீங்க. நாட்டில் ஊர்வலமே கிடையாது, எப்பயுமே நீங்கள் சட்டம் கொண்டு வரலையே. அப்படி கொண்டு வந்து அது எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கணும். அது வந்து ஜனநாயகமே கிடையாது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு நிப்பாட்டினாங்க. அவங்க மீறி நீ என்ன பண்ணான்னு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஊர்வலம் போனதாக செய்தி வந்தது. என்ன சொல்ல வரேன்னா, இது விஜய் தமிழக வெற்றி கழகமாக அந்த கான்ஃபரன்ஸ் மாநாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது 1008 கேள்வி கேட்டு ஒரு தடவை அந்த நிகழ்ச்சியவே போஸ்ட்போன் பண்ணி, அதாவது தள்ளி போட்டு வேறு ஒரு தேதிக்கு மறு தேதியை வச்சு பண்ணுற அளவுக்கு பாடாப்படுத்தி ஒரு வழியாக கொடுத்தாங்க. ஸோ ஒன்று கோர்ட்டுக்கு போக வேண்டியதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக நிகழ்ச்சி எப்போ வைக்கிறாங்களோ அதுக்கு மாநாடு சொன்னால் எந்த கோர்ட்டுக்கு போகிறது, நிகழ்ச்சிக்கு குடிச்சோராயிடும், பண்ண முடியாது. இன்னும் மீறி இல்லைன்னா போலீஸினோட அனுமதியை மீறி, அதாவது அனுமதி மறுப்பை மீறி நடத்தினாங்கன்னு வரும். இந்த மாதிரி போலீஸ் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பது இந்த திமுக போராட்டத்திலிருந்து தெளிவாகவே தெரியாது. அதுக்கு முன்னாடி செய்தது அநியாயம். ஜனநாயகத்தில் மற்றவர்கள் பாதிப்பு இல்லாமல் போராடுவதற்கு உரிமை, மற்றவர்கள் பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டால் அது நியாயம். ஆனால் விடவே மாட்டோம்னு சொல்லி தகராறு பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ போலீஸ்காரங்க ஆட்சியாளருடைய கண் அசைவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அதுபடி செய்கிறாங்கன்னு தான் அதை எடுத்துக்க முடியும். இவங்க சுயமாக சிந்திச்சு பண்ணுற மாதிரி தெரியலையே, நியாயமும் இல்லை அவர்கள் செய்வது. இது இப்போது பிஎம்கே அது கோர்ட்டுக்கு போயிருக்குது. இந்த விஷயத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன இதில், அதாவது திமுகவினர் செய்வது அராஜகம். திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி செய்வது அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது என்பது மட்டும் நன்றாகவே தெரிகிறது. முதல்வர் ஒரு மீட்டிங்க்கு மாணவர்களை கொண்டு போகிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. மாணவிகள் துப்பட்டா கருப்பு நிறமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சுட்டு போகணுன்னு பாடினாங்கன்னா அது பெரிய பிரச்சனையான உடனே அது அப்படி நாங்கள் எதுவுமே சொல்லலை. போலீஸில் உயர் அதிகாரிகள் வந்து அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் தப்பாக பண்ணிட்டாங்க. இது ஒரு பழி போடுற வேலை. இவங்களுக்கு பதட்டம் வந்த உடனே எங்கே துப்பட்டா வச்சு கருப்பு கொடி காட்டிடுவாங்களான்னு பயம். இவங்க இதே வேலையை தான் இவங்க எதிர்க்கட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எதிர்ப்பு வந்து அந்த மாதிரி அசிங்கம் ஆயிடக்கூடாதுன்னு பயத்தில் பெண் பிள்ளைகளுடைய துப்பட்டாக்கெல்லாம் கட்டி வெளியே வைக்க வச்சாங்க. அதை பிரச்சனை ஆன உடனே கட்சிகள், பிஜேபி மாதிரி கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் அதை வந்து மிக வேகமாக சொன்ன உடனே போலீஸ் உயரதிகாரிகள் அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் உத்தரவு போடலை. இது அங்கே இருந்த லோக்கலில் இருந்த போலீஸ் என்ன வாதம், ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, மக்கள் முன்னணியில் நாம் வைக்கிறோம், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வரும் தேர்தலில் இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசாகும். இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே போட்ட வீடியோபடி இந்த தேசிய கீதத்தை நாங்கள் இவங்க மரபுபடி இப்படித்தான் செய்வோம் சொல்கிறதே வந்து சட்ட விரோதமானது என்பது என் கருத்து. சட்டசபைக்குள்ளே நடந்ததுனால சட்ட போராட்டம் நடத்தாலும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் ஆளுநர் வந்து அதையே வைத்து இவர்கள் வந்து தேசிய கீதத்துக்கு அவமரியாதை செய்கிறார் என்று இதை குறிப்பிட்டு அவர் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்புவது நல்லது என்பது நம் கருத்து.
அதே மாதிரி இப்போ நேஷனல் உமன் கமிஷனும் இப்போ மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம்ன்றாங்க இந்த மாணவியினுடைய பலாத்கார விஷயத்தில். அந்த ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இவர்கள் இன்று அசெம்பிளியில் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் நடவடிக்கையெல்லாம் உடனே எடுத்தோம் அப்படின்னு அதை பதில் சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் அவருடைய பதிலில் வந்து குறை காண்பதற்கு எனக்கு தெரியவில்லை, ஒன்றை தவிர்த்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டவன் வந்து திமுக அனுதாபி தான், திமுக உறுப்பினர் இல்லைன்ட்டார். இது என்ன வித்தியாசமாக தெரியாது ஒன்று. ரெண்டாவது, ஏன்னா எல்லோரும் கூட இருக்கிறது அங்கங்கன்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாம் போட ஆரம்பித்த உடனே சரி இதை அதை மறைக்க முடியாதுங்கிறதுனால அவர் பொறுப்பில் இருக்காருன்னு காட்ட முடியாது வேண்டாமதுக்காக அவர் அனுதாபி மட்டும்தான் சொல்லி ஒரு போர்டு போட்டு விட்டாங்க. இருக்கட்டும், அதுவே வந்து சமாளிப்பு தான். இன்னொரு பக்கம் யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி 100 கேள்வி கேட்கலாம் அதிமுக பற்றின்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன இது? இவர் ஆட்சி நடத்துறது இவர் கண்ட்ரோலில் இருக்குது, இவர் தான் முதல்வர். இவருடைய போலீஸ் வந்து விசாரணை செய்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் விசாரணை செய்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆரில் அந்த கம்ப்ளைண்ட்டில் அதை சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி, ஃபோனில் பேசினான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அவன் ஆப்ஷன் அதை பற்றி திரும்ப திரும்ப எனக்கு பேசுகிற கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான பிறகு அவன் ஞானசேகர் அவன் ஆப்ஷனில் வந்து அந்த சாரங்கள்லாம் சேர்த்து சொன்னாங்கிற மாதிரினா அந்த பெண் சொன்னதாக செய்தியில் வந்தது. சரி, நான் எஃப்ஐஆரை பார்க்கல, இதெல்லாம் செய்தியை வச்சு சொல்கிறேன். கேள்வி யார் அந்த சாருங்கிறது. முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும், விசாரணை நடக்கிறது, அப்படி யாராவது அதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேங்க, அது வேறு. நீங்கள் ஆதாரம் கொண்டு வாங்க. என்ன பதில் இது? அது ஏன்னா இதை வந்து எதனால் இது பதில் சரியில்லை என்று சொல்லுகிறேன் என்றால், கமிஷனர் முதல் நாளே குற்றவாளி ஒருவர் தான், அவரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒருவர் தான் அவர் சொன்னது தான் அங்கே பிரச்சனை. ஒரு உயர் அதிகாரி கமிஷனர் லெவலில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் கேளு குற்றவாளி ஒருவன் தான் அவனை பிடிச்சிட்டோம்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் அதை ஹைகோர்ட்டே அதை கேள்வி கேட்டது. இந்த மாதிரி குளறுபடிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆதாரம் கொண்டு வரல நடவடிக்கை எடுக்கிறேன் என்றால், அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்துக்கிட்ட ஆதாரத்தை எதிர்க்கட்சிக்காரங்க எடுக்கிறீங்களா என்ன? கம்ப்ளைனன்ட் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த அந்த குற்றச்சாட்டை அதை முறையானபடி விசாரித்தாலே அது என்னவென்று தெரிய வருமே. அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஆதாரம் கொண்டு வாங்கினா என்ன அர்த்தம்? மக்களுடைய பார்வைக்கு இதை வாய்ப்பும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த தவறில் அரசு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பது தான் நம் கருத்து. வரும் தேர்தலில் இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்பதும் நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.